நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் மோதினாங்க. அதாவது ராஜஸ்தான் ராயல் வந்து முழுமையாக ஒன் சைடு விளாண்ட மாதிரி தான் விளாண்டாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, ரொம்ப ஈஸியாக தான் அந்த மேட்ச் முடிஞ்சிடும்னு நினச்ச மேட்ச்சை துருவ் ஜுருல் அதெல்லாம் வேணாம், நீங்களே ஜெயிச்சிங்க அப்படின்ற மாதிரி 20வது ஓவரில் அந்த ஒரு சிங்கிள் ஓடினா என்ன, அது ஓடிந்தால் அவங்க ஒரு பாலுக்கு ஒரு ரன்னு அடிச்சிட்ருக்கலாம். அதாவது மிச்சல் ஸ்டார்க்கு மாதிரி வந்து அவ்வளோ லெஜண்ட் போலர். அவங்களாம் வந்து எப்படின்னா சான்ஸ் கிடச்சிட்டா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அடிச்சிட முடியும்? நீங்கள் பவுண்ட்ரி சிக்ஸ்லாம் அடிச்சிட முடியுமா உடனே? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனா? எனக்கும் ஒன்றும் புரியல. இதெல்லாம் வந்து சுச்சுவேஷனில் நடக்கிற விஷயம். கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணியிருந்தால் அவர் ஒரு பாலுக்கு ஒன்றுனும் போது அவர் போட்டிருக்க விதமே வர மாதிரி இருக்கும். துல்லியமாக ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இத்தனை வருஷம் ஆடின போலரு, இத்தனை வருஷம் எவ்வளோ மேட்ச்சுக்கு வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு ஓவர் உங்களுக்கு போடும் போது ஏற்கனவே 9 ரன் தான் அடிக்கணும், அந்த 9 ரன்னையும் உங்களை வச்சு டைட் பண்ணுறாரு. அப்போ அந்த ரன்னை ஓடி இருந்தால் ஈஸி வின் ஆச்சே. எதுக்கு தேவையில்லாத அடிக்கிறதுக்கு நான் அடிச்சிக்கிறேன் நின்றுட்டு அந்த ஒரு பாலை வந்து மொத்தமாக ராஜஸ்தான் ராயலே துருவ் ஜுருல் காலி பண்ணிட்டாரு. 14 கோடிக்கு எடுத்தாங்க, எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. மேட்ச் யாராலையும் தோக்கலை, துருவ் ஜுருல் மட்டும்தான் அந்த மேட்ச்சை மாற்றி விட்டார். மற்றபடி ஸ்டாருக்கு வந்து உலகின் நம்பர் 1 போலர் தான். அதாவது இந்த மாதிரி விஷயத்தில் அவர் எப்பவுமே கிங்கு தான். போன வாட்டி 20 கோடி 16 கோடி 11 கோடி கொடுத்து அவர் எடுக்கிறாங்க. அதை வந்து அவர் கச்சிதமாக தான் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் அந்த உதவ வாங்கினார் ஜெய்ஸ்வால் கிட்ட, ஆனால் ஃபினிஷிங் வந்து அற்புதமாக முடித்தார். ஆனால் ராஜஸ்தான் ராயலோட தோல்வி காரணம் முழுக்க துருவ் ஜுருல் தான். அந்த ஒரு சிங்கிள் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருக்கும்.